எல்லாருக்கும் வணக்கம். உதயாகிரி. என்னுடைய தென்னந்தோப்புல ஒரு இளநீர் அறுவடை முடிந்தவுடன் குறும்பைகள் நிறைய கொட்டுதுங்க. பெருசா இளநீர் மகசூல் என்னால எடுக்க முடியல. நான் போரான் லிக்விட் கொடுத்துட்டேன், சாயில் அப்ளிகேஷனும் பண்ணிட்டேன், லிக்விட்ல ரூட் ஃபீடிங்கும் பண்ணிட்டேன். பட் அது கேட்கவே மாட்டேங்குது சார் அப்படிங்கிற தென்னை விவசாயிகள், இளநீர் விவசாயிகள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பெண் பூக்கள் உதிரும். அந்த பெண் பூக்கள் தான் உங்களுக்கு இளம் குறும்பை. அந்த குறும்பை உதறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈல்டு லாஸ் ஆகும். ஸோ அந்த குறும்பை உதிராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? லைக் மாசமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரூட் ஃபீடிங் பண்ணுவீங்க. ஒரு இளநீர் அறுவடை 30 நாள்ல 35 நாள்ல இளநீர் அறுவடை முடிந்தவுடன் ஒரு நுண்ணூட்டச்சத்து நீங்க டானிக் மரத்துக்கு கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுக்கறப்ப எந்த டானிக் நுண்ணூட்ட சத்து நீங்க எந்த நுண்ணூட்ட சத்து எந்த கம்பெனி நுண்ணூட்ட சத்து நீங்க கொடுத்தாலுமே இந்த ஆல்பா நாப்தலிக் அசிட்டிக் ஆசிட் மரத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து 1 மில்லியிலிருந்து 2 மில்லி வரை தாராளமா நீங்க ரூட் ஃபீடிங் பண்ணலாங்க. சோ இது கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் பூக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. பெண் பூக்கள் நல்ல ஒரு பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டண்டா இருக்குது. இளநீரினுடைய சுவை கூடுது. கண்டிப்பா இந்த ஆல்பா நாப்தலிக் ஆசிட் ஒரு இளநீர் அறுவடை முடிந்தவுடன் நீங்க தாராளமா கொடுக்கலாங்க.